ஓம் ஓம் சாந்தி. சாந்தி. மிக அழகாக நமது ஜனவரி மாத தவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த உலகிற்கே நாம் ஒளியூட்ட வேண்டும். நினைவில் கொள்வோம், கேட்பது மற்றும் பார்ப்பது இவை இரண்டும் தான் ஒருவர் புகார் சொல்வதற்கும் அல்லது முழுமை நிலையை அடைவதற்கும் காரணமாகும். பாபாவின் ஓர் அழகான மகா வாக்கியம், நாம் என்னவெல்லாம் பார்க்கின்றோமோ கேட்கின்றோமோ அவற்றை பற்றி நமது சிந்தனைகள் எழும்புகின்றன. வீணானவற்றை கேட்பதனால் வீணான சிந்தனைகள் எழும்புகின்றன. ஈஸ்வரிய மகா வாக்கியங்களை கேட்பதனால் உயர்ந்த சிந்தனைகள் எழும்புகின்றன. நாம் இந்த உலகை பார்க்கிறோம், இது இறந்து விட்டதை போன்று இருக்கிறது. ஆத்மாக்கள் கூறுவதை நாம் கேட்டாலும் எதிர்மறையானவதை நேர்மறையாக நாம் மாற்றிக்கொண்டே செல்வோமானால் நமது மனநிலை நன்றாக இருக்கும். ஆனால் பிறர் கூறுவதை கேட்டு நாம் எதிர்மறையாக யோசிக்க துவங்கினால் நமது சிந்தனைகளின் சக்தி வீணாகிறது. மேலும் இதனால் பிறருடைய அவகுணங்களை நாம் கிரகித்து கொள்கிறோம். பிறகு நாம் யாரை பற்றி கேள்விப்பட்டோமோ அவரை எதிர்மறையாகவே பார்க்க துவங்குகிறோம். எனவே ஆத்மாக்கள் நம்மிடம் எதை கூறினாலும் எதிர்மறையானதை நேர்மறையாக மாற்றுவதற்கு கற்றுக்கொள்வோம். வார்த்தைகள் மிகுந்த மதிப்பு வாய்ந்தவையாகும். வார்த்தைகள் நம்மை மகானாகவும் ஆக்க முடியும், பிறருக்கு வரம் போன்று அமைய முடியும், அல்லது வார்த்தைகள் பிறருடைய அமைதியை பறிக்கவும் முடியும். நமது சித்தத்தில் இருக்கக்கூடிய கோபத்தை அழித்து யோகத்தில் நிலைத்திருந்து சித்தத்தினை குளிர்விப்போம். நம் மனதில் யாருக்காகவும் கோபத்தின் உணர்வு இருக்கக்கூடாது. இல்லையென்றால் நாம் கோபத்தில் உள்ளுக்குள்ளேயே எரிந்து கொண்டே இருப்போம். நமது சக்திகள் அழிந்து கொண்டே இருக்கும். இந்த கோபம் நமது விவேக சக்தியை குழப்பி விடுகிறது. எனவே சித்தத்தினை அமைதிப்படுத்தி கொண்டே இருப்போம். இந்த வாழ்க்கையில் நமக்கு எத்தனை பெரிய அதிர்ஷ்டம் கிடைத்திருக்கிறது. சுயம் பகவான் தந்தையாகி தனது அன்பினை நம் மீது பொழிந்து கொண்டிருக்கிறார். அன்போடு நம்மை பரிபாலனை செய்கிறார். எப்போது அவர் அவ்யக்தமான ரூபத்தில் இந்த பூமியில் அவதரிக்கிறாரோ அவரது அன்பை நன்றாக நம்மால் பார்க்க முடிகிறது. அவரது மனதில் நம் அனைவருக்காகவும் எத்தனை அளவற்ற அன்பு இருக்கிறது. பாபா கூறுகின்றார், எப்போது குழந்தைகள் துக்கத்தில் மாட்டிக்கொள்கிறார்களோ அப்போது எனக்கு கூட பரிதவிப்பு ஏற்படுகிறது என்கிறார். எனது குழந்தைகள் துக்கமடையக்கூடாது, உயர்ந்த பாதையில் முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும் என்று பகவானுக்கு கூட உணர்வு ஏற்படுகிறது. யார் உலகையே துக்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டுமோ அவர்கள் தானே துக்கத்தில் இருப்பார்களானால் எவ்வாறு அவர்கள் பிறருக்கு நன்மை செய்ய முடியும்? எனவே பாபாவின் இந்த அன்பினை நாம் உணர்ந்து பார்ப்போம். எந்தளவிற்கு அதிகமாக அவரை நாம் நினைத்து கொண்டே இருப்போமோ அவரது மின்சாரம் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. இந்த ஆன்மீக மின்சாரம் நமது ஜன்ம ஜன்மங்களின் பாவங்களை அழித்து விடுகிறது, விகாரங்களை எரித்து விடுகிறது. எனவே நமது வார்த்தைகளின் மீது கவனம் செலுத்துவோம். குறைவாக பேசக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். ஏனென்றால் யார் ஒருவர் கம்பீரமாக பொறுமையாக இருப்பதில்லையோ அவருக்கு யோகத்தின் சுகம் அனுபவமாவதில்லை. வெளிநோக்கு முகம் என்பது வெளி உலகத்தின் பக்கம் நம்மை கவர்ந்தெழுக்கிறது. ஏனென்றால் இந்த உடல் 5 தத்துவங்களால் உருவாக்கப்பட்டதாகும். அதனால் 5 தத்துவங்களால் ஆன உலகமானது ஆத்மாவை கவர்ந்தெழுக்கிறது. ஆனால் இப்போது நாம் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். அனைத்தையும் இங்கேயே விட்டுவிட்டு சென்றாக வேண்டும். நமது 5000 வருடங்களின் பயணம் முடிவடைகிறது. இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். 5000 வருடங்களின் எனது பயணமானது இப்போது முடிவடைகிறது. மேலே இருந்து பாபாவின் கரண்ட் எனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அந்த மின்சாரத்தை, அந்த சக்தியை நன்றாக உணர்ந்து பார்ப்போம். மேலும் அனைத்தையும் விட்டுவிட்டு ஆத்மாவாகிய நான் வீட்டிற்கு திரும்பி செல்கின்றேன். அங்கே பாபாவின் கிரணங்களுக்கு கீழே அமர்ந்து விட்டேன். இந்த 2 பயிற்சிகளையும் மேற்கொண்டு ஆழமான தவத்தில் ஈடுபடுவோம். ஓம் சாந்தி.